மக்கள் மனதை முத்தமிடும் இசையை வழங்கக்கூடிய இசை இளவரசர். அவரின் படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. சத்தமில்லாமல் பல சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய ஒருவர். எப்போதும் தமிழ் சினிமாவினுடைய செல்ல பிள்ளை. 24 கிராஃப்ட்களில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து கேமராவும் புதுசா நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திரைத்துறைக்காக அர்ப்பணித்து விட்ட தமிழ் சினிமாவின் செல்ல பிள்ளை, இயக்குனர், இசையமைப்பாளர், இந்த படத்துடைய ஹீரோ, எங்களை எல்லாம் தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய தூம் எங்களுடைய ஹீரோ மிஸ்டர் ஜி.வி. பிரகாஷ் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். நல்லா கைத்தடல் கொடுத்தவா சாருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தேவராஜன் நான் வந்தோடனே கேட்குறாரு, வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னன்னா, எல்லா படங்களும் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடிச்சு அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க. 3 படத்துலையுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு பேக் ட்ராப்பு, ஒரு கதை, ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில். ஸோ அப்படி தான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் தான். ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை. அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன். நாங்கள் எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர், ஏதாவது மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா, கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அனுப்பிச்சி விடுங்க, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன்னு கேட்டேன். இன்டர்வல் பிளாக் அப்போ உண்மையாகவே அழுதுட்டேன் நான். உண்மையாகவே இட் இஸ் ஸோ நைஸ் தி நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாரு ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு என்னென்னா, இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கு ஒன்றி தான் தெரியும் அவங்களுடைய how they can put up with each other in a roomனு. ஸோ அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில். அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இஸ் அ வெரி குட் டைரக்டர். அவரும் ஜெகதீஷும் நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட், ஸோ டப்பிங் கிடையாது, அங்கே பேசுறது தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஐஷு வேறு இருக்காங்க. ஸோ வந்து போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு லிரிக் ரைட்டர்ஸ் இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். கார்த்திக் நீதா, ஜிகேபி, ஏகாதசி, அறிவு அண்ட் வினுலக கவி. ஸோ thanks to all of them. எல்லாருடைய art director, the cameraman and all the co-actors, they've all done very nice. Live sound எல்லாம் பண்ணிருக்க co-actor அப்துல், மகாலட்சுமி, இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம் and நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல். அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸ். இளவரசு சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது. அவங்க வந்து ஒரு பொண்ணை பற்றி அவர் பேசுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண், இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் அ வெரி பேஷனட் பர்சன். ஸோ ஐ விஷ் தம் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். ஐ நோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சில நிமிடங்கள் இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அடுத்து இந்த மேடையில் வீடு நிறைய விருதுகள் வைத்திருப்பாங்க. விருதுகள் வைப்பதற்காகவே இனிமே இன்னொரு வீடு வாங்கணும். தங்க முட்டையை தேடக்கூடிய சினிமா உலகில் காக்கா முட்டையை கையில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷி. தமிழ் சினிமாவில் முதல்ல ஹீரோஸ்க்கு முன்பே தமிழ்ல டபுள் ஆக்ஷன் பண்ணது நடிகை தான். தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு முதல்ல போனது ஒரு நடிகை தான். இன்று சினிமாவில் வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டி பொருளாக அல்ல, கருப்பொருளாகவே மாறி தமிழ் சினிமாவே அடுத்த கட்டம் தூக்கி செல்லக்கூடிய முக்கிய நாயகிகளில் முதன்மை நாயகி எங்களுடைய டியர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே ஒரு பெரிய கரவொலியோடு மாட்டேங்க. தேங்க்யூ ராஜ்மோகன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம். போன வருடம்
எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டுருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துட்டுருக்கு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிவி ஃபார் யுவர் கல்வன் which is released yesterday and it's a ரொம்ப நல்ல படம். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. and firstly congratulations for that. and coming back to Dear is very very dear to me. எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். and இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு, என்னோட அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட், எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. என்னோட எல்லா படத்துலையும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்ட் அப்துலோட நான் இது ஒரு 3வது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார். லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில், ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது. பிகாஸ் இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹிணி மேம்லாம் உட்காந்து பேசணுன்னா கதையாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி மேம் ஃபார் ஷேரிங். ஷீஸ் சச் ஒரு அவங்க பேசுகிறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன். சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே, இளவரசன் சாராக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபியெல்லாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்கிறாரு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க, மறுபடியும் போட்டுத்தரேன், ஓகே? ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் கை அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடச்சிது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணலாம், ஓகே? காஃபி வேணாம், டீ கொடுக்கவா? ஓகே. And then coming back to my producer Arun Tirupuraneni, all the way from Hyderabad. Such a lovely person. நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும், இப்படி பால் வடிகிற ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். இஸ் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர். எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க, ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார், நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் yet to release. இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ். இட்ஸ் கால்ட் மானிக். 2 படம் பண்ணியிருக்கேன் வருண். அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி. வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 years பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைனா ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர். Thank you dear Chivi for doing Dear and making it dear for all of us. You're a darling and ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன், கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி, ஐ கான்ட் திங்க் அபவுட் எனி ஒன் எல்ஸ். இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி
தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும்போது எனக்கு ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் அண்ணங்க ஒரு 3 பேர், இப்போ ஒரு அண்ணன் இருக்காரு. அப்போது ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு பொறாம நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவி கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது. அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம், எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க. என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ? மியூசிக் டைரக்டர் போல. அதான் நானும் யோசிக்கிற இஷ்யூ, மியூசிக் டைரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். பார்த்தா அவள் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு, அது அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலுக்கான இசை வெளியிட அப்படி ஒரு போட்டோ மூலமா லான்ச் பண்ணிடலாம். ஏசி அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பின்னாடி அந்த வீடியோவும் போட்டோவும் எடுக்கிறாங்க. யாரையும் மறைக்காமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓபன் பண்ண பிறகு பின்னாடி வீடியோ எடுக்கலாம். கமலேஷன் ஜாயின் பண்ணிட்டாரு. ரெடி? ரெடியா? ஓகே சார். மக்களே, நட்பக் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடிக்கும் டியர் திரைப்படத்தின் பாடல் வெளியீடு மற்றும் ட்ரெயில் வெளியீடு. நல்ல ஒரு கைத்தட்டல் தரலாம் அந்த டீமுக்கு. நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் டியர். இவங்க வந்து ப்ராம்ப்ட் இல்லாத ஆக்டர்ஸா என்னால போகவே முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் நரேட் பண்ணது ஐஷு தான் நான் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போய் பேசினது வந்து ரோஹிணி மேம் கிட்ட தான். எனக்கு பயங்கரமான பயம், ஏன்னா அவங்க ஒரு டைரக்டர், அவங்க சின்சோல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க, ஏன்னா எனக்கு ஜென்ரலா வந்து கதை வந்து நான் ஃபுல் கதையை தான் எனக்கு சொல்லி பழக்கம். யூஸ்வலா கேரக்டர்னா எல்லாரும் அவங்க கேரக்டர் மட்டும் ஒரு 4 எக்ஸ்ட்ராவா போட்டு சொல்லிட்டு நான் அப்பதான் ஓகே சொல்லுவேன். எனக்கு அது மேலே வரவே வராது, ஏன்னா இது எப்படி நரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபுல் கதையை நான் சொல்லி ஷி அனலைஸ்ட் இட். 1 day எடுத்துக்கிட்டாங்க. ஷி கேம் பேக். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னாங்க அந்த கேரக்டர். ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா சச் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய இதாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேத்தி கூட நாங்கள் மிக்சிங்கில் பார்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கு, ஐஷோட ஒரு சீன் இப்படி கூட பேசிக்கணும். பிரில்லியன்ட். அது ஆக்சுவலாக அவங்களோட சீனா ரொம்ப நார்மலான டயலாக்ஸ் தான் இருக்கு. சொல்றாங்க ஆக்சுவலாக இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேற லெவலில் இருக்கும். எங்க பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனால் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால் ஓவர் ஆக்டிங்காக பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஆல்சோ ஷீஸ் டைரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே தான் கேமரா இருக்கனால இவ்வளோ தான் நடிக்க முடியும். ஸோ ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ மேம். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். தலைவர் விஜய் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் வர முடியல. அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் போனோடனே டேய் மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் போய் சார் தான் நான் கூட போனேன். டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்றா அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிடுறதுனே தெரியல எனக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவர் விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் ஆனா கூட அப்படியே முறைப்பாரு, அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸ். ஆக்சுவலாக ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்கு, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன். ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான, யூஸ்வலாக ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசி சார் அதான் நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1/2 மணி நேரம் தான். ஆக்சுவலாக கதையை தாண்டி நாங்கள் பேசுறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம் அங்கே உட்காந்து. அவர் அதில் நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னார், எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எக்ஸைட்டட். அதில் அவர் சொன்ன மாதிரி இவர்
மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடிச்சாலும் ஒரே ஒரு சீன்ல ஸ்கோர் பண்ண போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார். அது நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பராக சார், தேங்க்யூ ஸோ மச். காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஆரம்பிச்சு போற ஒரு கேரக்டர், ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவரு. ஆக்சுவலா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ஒரு மாதிரி ஒரு கோவமா இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்க வந்து கேரவன்ல தூங்காம ஒரு மாதிரி அவர் மூட்லயே இருப்பார். இஸ் a மெத்தட் ஆக்டர் அவர் செட்ல வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன் இப்படிதான் பேசணும், அந்த டோன்ல தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இங்க இருந்தா இருக்கும். தேங்க்யூ பரீனா அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது. ஸோ யா, கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துருக்கான். ஸோ யா, ஸோ என்னோட மெயின் ஐஸ்வர்யா இப்போதான் முடிஞ்சிச்சு லாஸ்ட். சாரி, இல்லை ஆக்சுவலி அது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் சொன்னேன், அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடா இருந்தது. ஏன்னா உள்ள போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்ல. ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸ் ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ள போகும்போதே பாரு, நல்ல கதை இருந்தாலும் நீ உள்ள வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரியே தான் இருக்கும். உள்ள போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால வந்து ஒரு அரை மணி நேரம் மேல ஆக்சுவலி நரேஷன் பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அவங்களே கையால போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்க ப்ரொடக்ஷன்ல நாங்க எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு தடவை வேணா உங்க வீட்டுக்கு போனா தெரியும், நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க she made my ஆக்டிங்லாம் ரொம்ப செட்லாம் ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. செட்டில் எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ள வரும்போதே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க. கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனால் ஆட்டிடியூடா அப்படிதான் வருவாங்க. உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும். செட்டு ஓகே ரெடி 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 அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறைய. ஸோ அதனால அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்ல ஓபி அடிக்கிறதுனா இல்ல 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 ரோஸ்ட் இல்ல, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், எங்க ஃப்ளோஸ் எடுக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலா இதுல அவங்களுடைய ஸ்கிரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல வந்து நான் இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்டுல ஒரு சீன் வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ பிரஸ் மீட்ல சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்ல இந்த சீரியஸ் நோட், அவங்க கடைசியா ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும், அது இருக்கு இந்த சீன். ஐம் ஷுர் அது வந்து இல்ல ஐம் ஷுர் நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். அடிஷனல் ஸ்கிரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்ல நிறைய ஆக்சுவலி ஷீ ஹெல்ப். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலைல எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பியும் வந்து இதே போனோம். பட் இட்ஸ் ஃபார் தி பெட்டர்மென்ட். இப்போ நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேற வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் இருந்தது நீங்க தான். இல்லை உங்க அஃப்கோர்ஸ் இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்லை இது அவங்க எழுதி கொடுத்தது தான் ஆக்சுவலா அவங்க. ஸோ இல்ல அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷூர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்ல இருக்கா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேல்ஸா இருக்கட்டும் எல்லாமே. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க
பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அது அவங்களோட படம் தான். அது எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டைரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஐம் ஷூர் ஷி டு. அண்ட் நவ் கமிங் டு ஜிவி. ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலா ஜிவி கிட்ட போறேன்னா ஓகே. ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃபிளைட்ல மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதுல ஒரு 5 நிமிஷம் கட் ஆயிடும், 15 நிமிஷம் தான் இதுல இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம். வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அவங்களே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்ல போறாரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு ஆனந்த் நான் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அதான் ஓகே சொல்றீங்களே அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி எனக்கு என்னன்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட இதுதான் இருக்கும். சிலர்லாம் நான் கேட்பேன் எப்படி சார் பிறை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னா, அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கோம் 10 நிமிஷம் பண்ணிட்டேன் பாட்ட மாதிரிலாம் சொல்லுவாரு. எப்படிங்க அவங்களால அது ரொம்ப அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டா சொல்லுவாரு. பட் அவர் இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்கு, 8 சாங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட படம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இது கண்டிப்பா டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்ல வந்து அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன லென்ஸ், இந்த வீடியோ பார்த்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒண்ணுமே புரியாது. நானும் ஐஷுவும் வந்து பிரியாணி என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்ல இங்க சீன் முடியும், இந்த செட் போவாரு, ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த டேரக்டர் போனதுக்கப்புறம் கேரவன்ல வந்து யாரு கூட ஒரு மியூசிக் உள்ள ஒரு பியானோ இதுவும் எடுத்துட்டு வந்துருவாரு மியூசிக் போடுவாரு. அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு படம். இப்போ கட் பண்ணா இப்போ ஹிந்தியில நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்ல ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு ஒரு படம் இதுவே என்னால வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரியல. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங்கு. அது வெளியில வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் ஹி காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்கிறேன், ஹீ இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலாக நான் தான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். ஜிவி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோட தான் வருவார், படிச்சுட்டே இருப்பார். ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன் ஹீ இஸ் லைக் இது. அண்ட் ஷார்ட் வந்து மொபைல் வச்சிருப்பாரு. ஸோ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹி ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது. இதில் வந்து நிறைய ஐஷுக்கும் ஜிவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷாட் இருக்கும். இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃபி. இவ்வளோ வந்து சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு நடக்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ், த வே, அந்த ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடியாக எடுப்போம். ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது. ஐம் ஷோர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. தேங்க்யூ. அண்ட் ஆஸ் அ பேரா எங்களுக்கு ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதில் ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்று என்ன, இது பேரா ஒர்க் ஆகும். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இவங்களது மட்டும் இல்லை, ரோஹிணி மேம்கோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இளவரசி சார் இருக்கு. பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டா அவங்க 2 பேர் இருக்கனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் சோ வெல். அண்ட் லாஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஏடி டீம், கார்த்திக், பிரவீன். ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது, நீங்கள் யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே கார்த்திக், பிரவீன், ராகேஷ், தமிழ் இவங்க எல்லாருமே ஒர்க் இல்லை. தேங்க்யூ ஃபார் ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு. ஸோ பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் மை ப்ரொடக்ஷன் ஜெய், ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஜெய்.
ஃபார் உங்களுடைய ஹெல்ப் அண்ட் கோகுல் வெங்கட் ரகு அண்ட் பிஆர்ஓ யுவராஜ் அண்ட் ஃபைனலி ஸோ நான் முடிச்சிட்டேன். இல்லை அது என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஐ வாண்ட் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம், அதில் எஃபர்ட் இருக்கு. ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஃபேமிலி ட்ராமா என்டர்டெய்னர். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எழுதுங்க. இட்ஸ் லேர்னிங் ஃபார் மீ. இது ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்கள். April 11th வரும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்.